நம்ம ஹெவன்லி டெலிஷனோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். 4th எபிசோட் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு இருந்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா அக்காவும் தம்பியும் சிட்டிக்கு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தா அக்கா வந்து ஏதோ பொருள் விற்க போயிடுறா. தம்பி மட்டும் உட்காந்து கேம் சென்டரில் கேம் விளாண்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே ஒரு 4-5 ரவுடி பசங்க வந்துட்டு, யாரா நீ புதுசாக தெரியுற கேம் வந்து நீ என்ன ஒத்தலை விளாண்டுட்டு இருக்கா, நாங்கள் 4 பேர் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தன் கேட்குறான், என்னடா எதுவுமே சொல்ல மாட்டியா, கேட்குறோம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே தம்பியும் ஹாய் சொல்லிட்டு, இது மாதிரி நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு பையனாக மாறிட்டா என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஹீரோயினி சொல்லியிருப்பாள்ல அவள் ஒரு பையன்னு, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு நாங்கள் என்னடா பண்ணுறது, எங்கள்கிட்ட மரியாதை இல்லாமல் ஹாய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தம்பிகிட்ட சத்தம் போட்டு அந்த கேம் மேலே ஒரு தட்டு தட்டிடுறான். அவ்வளோதான், அது எரர் ஆகிடுது. தம்பி கடுப்பாகி இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அடித்தோன்னா அவங்களும் இவனை திருப்பி அடித்து இவனுக்கு பல்லு விழுந்துருது. அவ்வளோதான், தம்பி செம்ம கோவமாக எல்லாத்தையும் போட்டு அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்த மட்டும் அங்கேருந்து விடுவோம். அப்போ பார்த்தா அக்கா வந்து அவனை போட்டு அடிச்சிடுறா. அடிச்சுட்டு தம்பிகிட்ட வந்து கேட்குறான், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் தம்பி சொல்கிறான், நீ என்னடி நீ பாட்டுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க, என் மேலே தப்பு இருந்தா நீ பாட்டுக்கு தெரியாமல் அவங்கள போட்டு அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அக்கா சொல்கிறா, அதான் இவ்வளோ நாள் இருந்தானே, நீ என்ன சும்மாவா போய் அவங்க கூட சண்டை போட போகிற அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்பே பல்லு விழுந்ததை பார்த்துட்டு, என்னடா பல்லு விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே தம்பி சொல்கிறான், அதெல்லாம் வளர்ந்துட விடு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அக்கா சொல்கிறா, நீ அடல்ட் ஆகிட்டடா, இனிமேலாம் பல்லு உனக்கு வளராது, அவங்க பாட்டுக்கு பேக்கப்புக்கு ஆளை கூட்டு வந்துட போகிறாங்க, வா இங்கேருந்து சீக்கிரம் ஓடிடலாம், எங்கேயாச்சும் தூங்குறதுக்கு இடம் இருந்து பார்த்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ தான் தம்பி வந்து அவனோட பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த உலகம் டிசாஸ்டர் ஆரம்பிக்கிறப்ப தான் நான் பிறந்தேன். அப்போ வந்து எனக்கு 4 வயசுலேருந்து தான் நினைவு இருக்குது. அப்போ வந்து என் கூட என் வயசு பசங்கள்லாம் இருந்தாங்க. ஒரு ரூமில் தான் நாங்கள் இருந்தோம். எங்களை பார்த்துக்கிறதுக்கு சில பெரியவங்க இருந்தாங்க. அதனால எங்களுக்கு அவ்வளோவா எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு ஒரு 7 வயசாக இருக்கப்போ அந்த இடத்த அப்புறம் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அம்மா அப்பா இல்லாத என்ன மாதிரி பசங்கள்லாம் தனித்தனியாக குரூப்பாக போக ஆரம்பித்தோம். சொந்தக்காரங்க இருக்கிற பசங்கள்லாம் அவங்க கூட போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் தனியாக குரூப்பாக பிரிஞ்சு போக ஆரம்பித்தோம். அப்போ போயிட்டுருப்ப தான் ஒரு கொலைகார கும்பல் வந்து இவங்க குரூப் லீடர் வந்து கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த சின்ன பசங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த கொலைகார கும்பல் கூடயே வளர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கூட வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே வளர ஆரம்பித்தோம். அதனால தான் தம்பி வந்து சூப்பராக சண்டை போடுவான். அப்போ தான் வந்து மீக்ரா வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. அவங்க தான் வந்து ஹிருக்கோவை எப்படி கொல்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் அக்கா கேட்குறா, மீக்ராவே நீ ஒரு பொண்ணாக தான் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே தம்பி சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, நான் வந்து அவங்க சொல்கிறத கேட்பேன், அவ்வளோதான். உடனே அக்கா சொல்கிறா, அப்போனா நீ யாரையும் டக்குன்னு லவ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் தான் சொன்னேன், என்ன அப்படிலாம் இல்லை, நான் வந்து அவங்கள வந்து அவங்க சொல்கிறத கேட்குறதா தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதோட அவங்க என்ன மனுஷனாக கூட நடத்த மாட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பேசிகிட்டு இருக்கவே தம்பி சொல்கிறான், அங்கே பாரு அங்கே எவ்வளோ புக்கு இருக்குது, அதெல்லாம் கொண்டு போய் விற்றா நல்லா இதாகும்ல நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் அக்கா சொல்கிறான், நான் நிறைய புக் எடுத்து வச்சுருக்கேன், போர் அடிக்கிறப்ப படித்ததுக்கப்புறம் எரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன்ட்டு கிளம்புறான். உடனே தம்பி நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் அக்கா சொல்கிறான், நீ வராத, அவன் மூஞ்சி ஏற்கனவே நேற்று சண்டையில் பார்த்துருப்பாங்க, அவங்க ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால நீ வராத, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப திருப்பி கேட்குறான், அந்த மீக்ரா வந்து தானே இவனுக்கு வந்து இந்த மேனீட்டர் எப்படி கொல்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க, அப்போ அவங்களாலையும் இதே மாதிரி கொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு தம்பி சொல்கிறான், இல்லை என்னால் மட்டும்தான் அப்படி பண்ண முடியும்னு அவங்க சொன்னாங்க, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ஹெவனுக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அக்காவும் கிளம்பிடுறான். அக்கா வந்து சார்ஜர் கடையில் அவளோட அந்த கன்னுக்கு பேட்டரி இருக்கும்ல, அதுக்கு சார்ஜ் போட்டு உட்காந்துருக்கா. அப்போ பார்த்தா அதே மாதிரி அந்த ரவுடி பசங்களாம் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு எங்கடா அந்த பையனை காணோம், அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம், இப்போ எங்கடா அவன் போனால் இங்கே தானே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் அதில் இன்னொருத்தன் சொல்கிறான், அவன் மட்டும் இன்னைக்கு கிடச்சா போட்டு வெளுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நேற்று அடி வாங்கினவன் சொல்கிறான், நீ வேறு நேற்று நாங்கள் 8 பேர் இருந்தோம் தெரியுமா, என்ன அடி அடித்தான் தெரியுமா, திருப்பியெல்லாம் வந்துட்டு இன்னொரு அடி வாங்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்க்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அக்கா பார்த்துட்டு சிரிக்கிறா, என் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், நான் ஏன் அவனை போய் ஏமாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதோட அவனை பற்றி எதுக்கு நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அவனோட வேலை முடிஞ்சோன்னா அவன் போயிடுவான், அப்புறம் நான் தனியாக தான் இருக்கணும், இதை நான் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த கதவு திறந்து கிடக்குமா, என்ன திறந்துருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா மாறுவை காணும். ஐயோ மாறுவை காணும்னு சொல்லிட்டு மாறு எங்கே போனான்னு சொல்லிட்டு வெளிலலாம் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போயிடுறா. பார்த்தா அவள் பக்கத்து வீட்டில் திறந்துட்டு வெளில வருவான். வெளில வந்துட்டாங்கன்னு சொல்கிறான், நீ தானே ஒளிஞ்சிருக்க சொன்னா, நான் மறைஞ்சி தானே இருக்கேன், ஏன் இப்போ கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் அவள் பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அங்கே போய் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அதுக்கு அவன் சொல்லிகிட்டு இருக்கான், புக் எது இருக்கான்னு தான் பார்க்க போனேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நீ என்ன தான் நான் உள்ளே போய் பார்த்தா அடல்ட்ஸ் புக் தான் படிச்சுட்டு இருக்கேன் அந்த பொண்ணுங்களை பற்றி, அதை பார்த்துட்டு இதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வரா. இல்லை நான் எப்போதெல்லாம் படிக்க மாட்டேன், புக்கு எதுவும் இருக்கான்னு பார்க்க போனேன், அங்கே தான் இருந்துச்சு, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் தான் அவன் கேட்குறான், என்ன ஒரு மாதிரி இருக்கா, ரொம்ப பயந்துட்டே அப்படிங்கிற மாதிரி.
அதுக்கு தான் அக்கா சொல்கிறா, நான் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா உன்னை ஆளை காணோம், நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுவே ஆரம்பிச்சிடறா. இது மாதிரிலாம் நான் பயந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை எவனும் இதை பார்த்துட்டு சரி சரி என் மேலே தான் தப்பு அழுவாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறான். அப்படியே நைட் ஆயிடுது, 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மாறு சொல்லிகிட்டு இருக்கான், நான் நியூஸ் பேப்பரில் ஒன்று படித்தேன், அது மாதிரி முன்னாடி மனுஷங்கள்லாம் வாழ்க்கை ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரோபோட் பண்ணாங்களாம். அப்புறம் அந்த ரோபோட் தன்னை மானிட்டர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா மனுஷங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய நேரம் இருந்துச்சு. அதனால அவங்க மித்த மனுஷங்களை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களோட ரூல்ஸை அவங்க இன்னொருத்தவங்க மேலே திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அக்காவும் சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் அப்படி தான் வாரெலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் தம்பி சொல்கிறான், அப்படின்னா முன்னாடி வாழ்க்கையும் சொர்க்கம் மாதிரி ஒன்றும் இல்லை போலையே. சரி அப்படி எவன்ற ஒரு இடம் வந்து இந்த உலகம் அழியறதுக்கு முன்னாடி இருந்தால் நான் எப்படி அங்கே போகிறது, பாஸ்ட்டுக்கு போகிறதெல்லாம் இம்பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்லிட்டு படுக்கிறான். அப்போ தான் அக்கா சொல்லிகிட்டு இருக்கா, முன்னாடி வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சவங்க திருப்பி அந்த உலகத்துக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா இந்த அழிஞ்சு போன உலகத்துக்கு அந்த வாழ்க்கை எவ்வளோ மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. யாருக்கு தெரியும், எங்கேயாச்சும் ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு சொசைட்டி இருக்கலாம், நம்மளுக்கு தான் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லிகிட்டு இருக்கா.